எதுவுமே கேட்க மாட்டேன் எக்ஸ்ட்ராவே. சரிங்க. பாட்டு வந்து ஆஃப் பண்ணுங்க. பாட்டு இருக்குதா கேளு. யார் அது பாட்டு ஆஃப் பண்ணுங்க. காலை போட்டு நீ மாத்திங்க. மாமே பாட்டு ஆஃப் பண்ணு மாமே. விஜய் நான் சேனலே பிளாக் ஆகிட்டு. காப்பீட்டு நான் ஒரு நேரத்தில் கொடுப்பான். சேனல் ஒன்றும் பிரச்சனை இருக்கு, ஆனா வியூஸ் போல சுத்தமா போலியா. ஆமா கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா போகாது. கம்ப்ளைண்ட் என்ன பண்ணிட்டு பாட்டு போட்டு வீடியோ போட்டு ஸ்டார்டிங்ல அதெல்லாம் காப்பிரைட் கொடுத்து 10-15 மேல ஆயிட்டு இருக்குது. அதிகமா கொடுத்துரு. 4 காப்பிரைட் 5 நிறைய கொடுப்பான். நிறைய கொடுத்ததுனால அது வந்து இப்ப சேனல் ஓடல. சேனல் பேரை மாத்தி விட்டு. ஆனா சப்ஸ்கிரைபர் இல்ல கணக்கு. கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா சேனல் அவ்வளோ ஓடாது. எல்லாரும் பயப்படுற கூப்பிடுறீங்க. நான் அன்னைக்கு பரவாயில்லண்ணா, அன்னைக்கு விட இன்னைக்கு நல்லா தாங்க. வந்து அன்னைக்கு நல்லா தான் அந்த மீன். கம்மியில இன்னும் குறையுண்ணா. மீன் வரலண்ணா இன்னும். முந்தானத்து பசங்க எங்கள் ஏரியா பசங்க ஃபுல்லாக கேஸ் போட்டுருக்காங்க. நல்லா டபுள் இன்ஜினில் நம்ம சைடு தானே, அந்த பக்கம் நம்பிக்காண்டு தான். இது வந்து லைன் போட்டுது நம்ம இந்த இடம். கூட்டி வந்துரு கீழே. நம்ம வீடு கீழே அப்படியே டவுனு. டபுள் இன்ஜின் ஓடுற பூரா என்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாம், பழைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வந்தோம்னாச்சு. நீங்கள் வீடு கிடைக்கல, அந்த வீட்டில் 5 இடத்துல நிறைய பேர் இருக்கலாம். 3 தங்கமாக 5 இருக்கு. நாகத்தோட 3 தாங்க இருப்பானுங்க. ஓனருங்களும் அங்கே தாங்கிறானுங்க. ரொம்ப போதுமா? இந்த நீட்டு போகுதுன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருக்கோம். மீன் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுண்ணா. மீன் இனிமே வந்து தான் எப்படி இருக்கா? உடஞ்சிக்குதுண்ணா. அது உடஞ்சிக்குது. கூட்டல நம்பா இது வரலன்னா அவன் தான் அப்படியே எடுத்துருவாங்க. அவன் ஆல்ரெடி உடஞ்சிக்கான் வீடு. பாவாங்க போடும். நீங்களே ஓடி போயிட்டு வரீங்க. இல்ல இல்ல வியாபார முடியாது. அவங்க பசிக்கு அவங்க போறாங்க. அதுக்காக நம்ம சொல்லி விட்டு போறோம். எப்படி போக முடியும்? நீ சொல்றது கரெக்ட் தான்.
என்ன பண்ணோம், மீன் வெட்டுற கடை பேர் ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். நீ இத்தனை வருஷமா நீ மீன் வெட்டுற? நீ வந்ததுல இருந்து வட்டிக்கு தான் வாங்கிட்டு இது வரைக்கும் உனக்கு எப்படி பேராசை இல்லாத இருக்கக்கூடும், எப்படி கஷ்டம் இல்லாத இருக்கக்கூடும். அந்த கஷ்டத்தை நினைச்சு தான் நீ கோயிலுக்கே போற. அவர் சொல்றது வேற வழி. பேராசை அது அது ஒன்று ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு சொல்லு, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? வீட்டுல இருக்கிற லீவ் போடுறோமா? லீவ் போடுறோமா? சம்பாதிச்சுருந்தா கூட நம்ம கையில் நிற்கலையே. அப்படின்னு பார்த்தானா எல்லாரும் நாலேஜ் தான் கோயிலுக்கு போக முடியும். நீ அப்படி சொல்லக்கூடாது. என்னைக்கு போனாலும் சாமி தான், அன்னைக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது. காலியான நேரத்துல போய் பரவாயில்ல, ஒரே சரியா போயிடுச்சு. சாமி ஊன்டாம் போலாம். வண்டி வருமானம் பாருங்க. வண்டி என்ன வண்டியாங்க? மொத்தம் பண்ணிக்கலாம் வண்டியா போகிறதுக்குண்ணா. வாங்க டபுள் ஏதாவது போடணுமா? டபுள் டபுள் போடணும் கூட என்னாச்சு? எடுத்துட்டு வா. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாட்டிவா முடிச்சிருது. அது முடிச்சே வா. வரும் வரும். இல்லை இதில் கட்டிட்டாலே போதும். என்ன பண்ணுறோம்னா அது கடமாக போயிட்டு தலை வச்சுங்களா, தலை பகுதி பக்கத்தில் உள்ள துண்டு வாழை மூணு தனியாக பிடிக்கிறோம்னா தம்பி அப்படியே குண்டால இதை மாத்து. ஐஸ் என்ன பண்ணா? ஐஸ் அதிலே காட்ட விடு. இங்கே இருந்தால் உங்ககிட்ட நான் வரமாட்டேன். இங்கே வருதில்ல, இங்கே வந்துடுவான். அதுதான் இவன் வந்து வலிக்கடா. டிக்கெட் 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 டிக்கெட்